ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு ரவா கிச்சடி பண்ண போகிறாங்க. கல்யாண வீட்டில் ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. நாக்கில் போட்டோன்னா அப்படி தண்ணியாக கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு டேஸ்டியாக பண்ணியிருப்பாங்க. அந்த கிச்சடி வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு வீட்டில் பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ரவா கிச்சடி வந்து அட்டகாசமாக இருக்கும். மாஸ்டர் சொன்ன டிப்ஸில் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பவுல் ரவை எடுத்துருக்காங்க. பொடி ரவை தான் எடுத்திருக்கேன். இந்த ரவை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். கல்யாண வீட்டு ரவா கிச்சடி நம்மளும் பண்ணலாங்க. வாங்க வீடியோக்குள்ள. கல்யாண வீட்டு ரவா கிச்சடிக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நாமளும் கல்யாண வீட்டு ரவா கிச்சடி செய்யலாம் வாங்க. கல்யாண வீட்டு ரவா கிச்சடி பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. கல்யாண வீட்டு ரவா கிச்சடி பண்ணதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை தழை, ரவை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணலாங்க. வாங்க கடாயை ஆன் பண்ணிடலாம். அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இங்கே ரீஃபண்ட் ஆயிலையும் பண்ணலாம், தேங்காய் எண்ணெய்லையும் பண்ணலாம், அதே மாதிரி கடலை எண்ணெயிலையும் பண்ணலாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். கல்யாண வீட்டிலலாம் கடலை எண்ணெயில் தான் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் பண்ண போகிறேன். தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா நல்லா மணமாக இருக்குங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான பொருள்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அரை ஸ்பூன் கடுகுங்க, அப்புறமா அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்புங்க. இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இஞ்சி ஒரு துண்டு, 4 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா 2 கொத்து கருவேப்பிலைங்க. கருவேப்பிலை நிறைய போடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், அரை டீஸ்பூன். இது கூட 2 வரமிளகாங்க, காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளுங்க. மாஸ்டர் சொன்ன டிப்ஸில் தான் பண்ணுறேன். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதை பார்த்து. நம்ம சட்டுன்னு காலையில் நமக்கு அவசரத்துக்கு ரவை தாங்க கை கொடுக்கும். எதுவும் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உடனே ரவையை தான் கிண்டுவோம். ரவை கிண்டும் போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு ஓரளவுக்கு. பீன்ஸும் கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸும் கேரட்டும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடணும். இந்த காய்க்கு தகுந்தபடி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் அந்த ரவா கிச்சடி பிடிக்கணும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதுக்கு ரவா கிச்சடிக்கு வந்து தேங்காய் சட்னி, அப்புறம் சாம்பார் வச்சு சாப்பிடலாம். சும்மாவே சாப்பிடலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வெஜிடபிள் எல்லாம் மசாலா எல்லாம் போட்டுக்கனால சும்மாவே சாப்பிடலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சட்னி வச்சுக்கோங்க. இப்போ உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோம்னா அந்த உப்பெல்லாம் காயில் உரைக்கும் போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ பீன்ஸு கேரட்லாம் ஓரளவுக்கு வதக்கிருச்சுக்க. தக்காளி ஆட் பண்ணிடலாம். நல்லா புளிப்பு சுவையெல்லாம் கொடுத்து நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. கொஞ்சம் வதங்கட்டும். இது கூட வந்து ஒரு 7-8 முந்திரி பருப்பு போட்டிருக்காங்க. ஆப்ஷன் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. வடிபட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து நம்ம ரவை ஆட் பண்ணிடலாம். ஒரு பவுல் ரவை எடுத்துருக்கேன். இதே இது கூட போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம்.
ரவை வந்து கொஞ்சம் நல்லா வறுக்கணுங்க. வறுத்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் கரைச்சி வச்சு நம்ம இட்லி குக்கரில் ஊற்றி நம்ம இட்லி மாதிரி அவிச்சோனாலும் ரவை இட்லி சூப்பராக வருங்க. பீன்ஸு கேரட்லாம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இட்லி தட்டிலையும் ஊற்றி அவிக்கலாம் நீங்கள். ரவையை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். பெரும்பாலாட்டு கல்யாண வீட்டில் வந்து ரவை கிச்சடி, அது இல்லாட்டி பொங்கல், இட்லி, இடியாப்பம், பூரி இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க காலையில் டிஃபனுக்கு. ரவை கிச்சடி அதிகமாக பண்ண மாட்டாங்க. ரவை கிச்சடி எப்போ பண்ணுவாங்கன்னா முதல் நாள் நைட்டில் இந்த சமையல் பண்ணுற தவுஸ் பிள்ளைலாம் இருக்காங்க பாருங்கள், மாஸ்டர்லாம், அவங்களுக்கு நைட்டு டின்னருக்கு பண்ணுவாங்க, பண்ணி சாப்பிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் ஆட்கள் போவாங்க, நைட்டு மண்டபத்துக்கு போவாங்க பாருங்கள், அந்த ஆளுகளுக்கும் சேர்த்து பண்ணிடுவாங்க. டின்னருக்கு வந்து இதை கொடுத்துருவாங்க எல்லாருக்கும். அவங்களுக்கு இதான் ஈஸியான வேலைங்க நைட்டில். அதனால் இந்த கிச்சடி தான் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறமா காலையில் பொங்கல், இட்லி, சாம்பார், வடை, சட்னி, எத்தனை வகை சட்னி இருக்கோ அத்தனை வகை சட்னி வைப்பாங்க. நல்லா பண்ணுவாங்க கல்யாண வீட்டில். எங்கள் வீடெலாம் கட்டி பால் காய்ச்சும் போது எண்ணெயே மாற்றிட்டாங்கங்க. நாங்கள் ஒரு 10-15 கவர் எண்ணெய் வாங்கியிருந்தோம், கோல்டு வின்னர் எண்ணெய். அந்த எண்ணெயவே தவசுல மாற்றிட்டாங்க. எங்களுக்கு வந்து சமையலுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன எண்ணெய் தான் நாங்கள் அப்புறமா 2வது வாங்கி கொடுத்தோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் சமையல் பக்குவத்தில் வந்து ஒவ்வொரு எண்ணெய் வந்து டேஸ்ட் கொடுப்போங்க. அவங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் தான் செட் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி பண்ணாங்க. நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு. எங்கள் ஊர் பக்கத்தில் தான் தெக்கவள்ளியூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் உள்ள தவசுக்குள்ள தான் எங்களை விட்டு பால் காய்ச்சிக்கு பண்ணாங்க. சூப்பராக பண்ணி தந்துருந்தாங்க. எல்லாருமே வந்தவங்க வந்து சாப்பாடு நல்லா இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரவை எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. 1 கப்பு ரவை எடுத்துருக்கோம் நம்ம. அதுக்கு வந்து 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணணுங்க. எல்லாம் நல்ல மழை மாதிரி வறுத்துருச்சு. தண்ணி ஆட் பண்ணிடலாம். மூணு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாம். ரவைக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. காய்க்கு நம்ம போட்டோம், உப்பு ஆட் பண்ணியாச்சு. ரவை கொஞ்சம் வேகட்டும், நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம். ரவை வந்து கொஞ்சம் தண்ணி சுண்டி வருது, நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. பார்க்கையிலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். அடுப்பு வந்து இன்னும் குறைச்சிடணுங்க. இவ்வளோ நேரம் ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு, இப்போ தான் குறைச்சிருக்கேன். கொஞ்சம் அப்படியே வேகட்டும், நம்ம அப்புறமா கிண்டி கொடுத்துடலாம். ரவை கிச்சடி வந்து நல்லா வெந்துருச்சுங்க. சூப்பராகிட்டு கிடச்சிருக்கு நமக்கு. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இதில் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிடலாம். ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்லேயே நீங்கள் எண்ணெய் காயும் போது கொஞ்சம் பட்டையும் லவங்கமும் போடணுன்னா போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. ஒரு சிலவங்க போடுவாங்க, ஒரு சிலவங்க போட மாட்டாங்க. சூப்பராகிட்டு ரவை கிச்சடி ரெடி.
கொஞ்சமாக மல்லித்தழை தூவி விடலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம அப்படியே சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராட்டு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ரவை கிச்சடி வந்து நம்ம ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாங்க. கரண்டியில் எடுத்து போட்டோம்னா நல்லா நமக்கு ஒட்டாமல் கிடைக்குங்க. இவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இப்படி வரணும். இப்படி வந்தால் தான் நமக்கு வந்து பக்குவம் வந்து கரெக்டாக கிடச்சிருக்குன்னு அர்த்தம். பார்த்தீங்களா? அந்த மாதிரி வரணுங்க ரவா கிச்சடி வந்து. சூப்பரான ரவா கிச்சடி ரெடி. ரவா கிச்சடி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். நாமளும் கல்யாணம் விட்டு ரவா கிச்சடி ஈஸியாக வீட்டிலே பண்ணலாங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க. இப்போ சூப்பராகிட்டு ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. கல்யாண வீட்டில் நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டவ்வோட சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக கிடைக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.